நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா நினைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஜனங்களை தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு அழைத்தான். அநேக பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஞானஸ்தானம் பெறும்படி அவனிடத்தில் வந்தார்கள். இந்த பரிசேயர்கள் பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்கிறதாக தம்மை காண்பித்தார்கள். ஜனங்களை கவரும்படி, இன்னும் புகழ் பெறும்படி இப்படி செய்து வந்தார்கள். பரிசேயர்கள் சமுதாயத்தின் உயர்ந்த பதவிகளிலே அமர்ந்து நீதியை சந்தேகிக்கிறவர்களாயும், இன்னும் நீதியின் மூல உபதேசத்தை எதிர்க்கிறவர்களாயும் இருந்தார்கள். இன்றைக்கு இது போன்ற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நாம் நம்மை 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று, நாஸ்திகர்கள் அல்லது தேவ ஞானத்தை அறியாதவர்களாய் பார்க்க முடிகிறது. யோவான் அவர்களை விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லும்போது நாமும் அப்படிப்பட்டவர்கள் என்று அறிய முடிகிறது. அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபம் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே வெளிப்படும். அவர் அவர்களுக்கு நரகத்தின் நித்திய தண்டனையை கொடுப்பார். இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை தப்புவிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நம் தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். ஆகவே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை தன் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ கோபத்திலும் தேவ தண்டனையிலுமிருந்து தப்பிக்கொள்கிறார்கள். நீங்களும் மனம் திரும்பி தேவன் மேல் விசுவாசம் கொண்டு தேவ கோபத்திலிருந்து தேவ தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.